ஜேடி வேன்ஸ் வந்த அன்னைக்கு ஏன் அந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 6 பேரை ஏன் பிடிக்கல, அந்த 6 பேர் யாரு அப்படின்றதுலையும் மிகப்பெரிய பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களே. ஏன்னா அது ஒருத்தன் கூட பிடிக்கும். சாதிச்சு 50 கிட்ட ட்ரோன் உள்ளே வந்தது. இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள். ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதி வந்து கிட்டத்தட்ட 1300 1400 கிலோமீட்டர். பஞ்சாப் பார்டர் மட்டும் 522 பாதுகாப்பு வளையத்தை டைட் பண்ணியிருக்கு இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு ட்ரோன் கூட உள்ளே விழுந்து சேதத்தை விளைவிக்கலைன்றது 2வது வெற்றி. அவன் வந்து ட்ரோன் தயாரிப்பெல்லாம் வந்து அப்டேட்லேயே இல்லை. அவன் சைனாவில் தான் வாங்குறான். நம்ம வந்து ட்ரோன் உண்மை தயாரிக்கிறோம். நிறைய தனியார் நிறுவனங்களில் இங்கே இந்தியாவில் ட்ரோன் தயாரிக்கிறோம். இது ஸ்டைல் வந்து இஸ்ரேல் ஸ்டைல் தான். இது சமீபத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சோ அந்த ஸ்டைலில் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிறோம். பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கெலாம் நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரியான வெற்றி தான் அது. வேறு எந்த நாடுகளோட தயவும் இப்போ தேவையில்லை. நம்ம அமெரிக்கா ஆயுதம் உண்டு, ரஷ்யா ஆயுதம் உண்டு தான் நம்ம கேட்கலாம். பல கற்பனையிலையும் செய்ய முடியாத டெக்னாலஜிலாம் கண்டுபிடிப்புகள்லாம் சைனாட்ட இருக்கு, அமெரிக்காட்ட இருக்கு, ரஷ்யாவும் சில இது பண்ணியிருக்கான். சைனா என்ன அதையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த போர்களில் அதெல்லாம் பயன்படுத்தப்படும். இந்தியாவும் அந்த ஃபாலோ பண்ணி அதற்கான ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு, கண்டுபிடிப்புகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் வந்து ஒரு ரொம்ப ஈத்திரையான ஒரு ரொம்ப பின்னங்கிய ஒரு இது. அதெல்லாம் இந்த இதே போகும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா பண்ணிட்டு இருக்கு. தமிழ்வாச நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மோபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், காஷ்மீர்ல தொடர்ந்து இரு தரப்புலையும் தாக்குதல் தொடர்ந்துட்டே இருக்கு. அவங்களும் தாக்குறாங்க, பதிலுக்கு நாமளும் தாக்குறோம். உண்மையிலேயே நிலை எப்படிதான் இருக்கு, என்னதான் நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது என்னன்னா, முதல்ல வந்து காஷ்மீர் தாக்குதல் எல்லாருக்கும் தெரியும். டூரிஸ்ட் போனால் அப்பாவி பொதுமக்களை தாக்கிட்டாங்க. அந்த 6 பேர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, பிடிக்கவும் இல்லை. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இதோட பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறதா இந்திய அரசு சந்தேகப்படுறாங்க. தாக்குதல் நடத்திலேருந்து அவ உறுதியாக நம்புகிறாங்கன்னு இருக்கும். அப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி போய் வந்து ஒரு வாரம் நம்ம ஜியோட பேசி ஒரு முடிவுக்கு வந்து கடைசியாக தாக்குதல் நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு லாபி பண்ணுறதுக்காக ஜெய்சங்கர் பல நாடுகளுக்கு போய், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள 21 தூதரகங்கள், வெளிநாட்டு தூதரகங்கள், தூதரக அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை தாண்டி நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம். அதுவும் இப்போ இராணுவம் மேலோ மக்கள் மேலோ கிடையாது, அரசியல்வாதிகள் மீது கிடையாது, தலைநகரில் கிடையாது. தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய, அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய முகாமில் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு இந்தியாவில் உள்ள 21 நாடுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய தூதர்களை அழைத்து சொல்லிடுச்சு. ஓகே. அதற்கப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் அவர்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்ட்டையும் பிரதமர்கள்ட்டையும் அதிபர்கள்ட்டையும் ஜேடி வேன்ஸ் இங்கே இருக்கும்போதே அந்த தகவல் வந்து போச்சு. ஜேடி வேன்ஸ் இருந்த அன்னைக்கு தான் தாக்குதல் நடத்துங்க அவர்கள்ட்டையும் சொல்லிட்டாங்க. இதை வந்து 2-3 விதமாக பார்க்கலாம். சர்வதேச அரசியலாக பார்க்கலாம், இந்தியா பாகிஸ்தான் நீண்ட கால சண்டையை பார்க்கலாம், தீவிரவாத தாக்குதலாக பார்க்கலாம். இந்த 3ஆக பிரித்து தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து நம்ம லோக்கலைஸ் பண்ணி சங்கிகள் பேசுகிற மாதிரியோ இல்லை சாதாரணமாக இதை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரியோ நம்ம பேச முடியாது. ஜேடி வேன்ஸ் வந்த அன்னைக்கு ஏன் அந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 6 பேரை ஏன் பிடிக்கல, அந்த 6 பேர் யாரு அப்படின்றதுலையும் மிகப்பெரிய பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒருத்தன் கூட பிடிப்படல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்திய அரசு பாகிஸ்தான் மேலே தாக்குதல் இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 சர்வதேசத்துக்குள்ளே போனீங்கன்னா அது டீப்பாக கொண்டு போயிடும். ஜேடி வேன்ஸ் வந்த அன்னைக்கு தாக்குதல் நடத்தியது காரணம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2 வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். +2 முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க.
நீங்கள் வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தருவான். அங்கே ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிக்கு வேலையே கிடையாது. ஆனால் 12வது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி தருவான். அந்த மாதிரி தான் அது. 10வது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி தருவான். 11வது வரும்போது குரூப் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, பிகாமா, பிஇ போக போகிறீங்களா, எம்பிபிஎஸ் போக போகிறீங்களா, பிரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து இந்த இந்த அரசியலில் நீங்கள் பார்க்கணும், ஆழமாக பார்க்கணும். ஜேடி வேன்ஸ் ஒரு பாடம், ஹிஸ்ட்ரி பாடம் மாதிரி. அந்த அன்னைக்கு தாக்குறது 6 பேர் ஓடி போனா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காம இருக்கு. அது வந்து ஜாகிரபி பாடம் மாதிரி, ஜி போடுறது கணக்கு பாடம் மாதிரி. இப்படிலாம் இருக்கும்போது +1 போனோடனே இப்போ பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படின்னு ஒரு குரூப்புக்குள்ள மட்டும் போவாங்க. சார் என்னன்னா இப்போ நம்ம வந்து பதிலடி தான் கொடுத்தோம். பாகிஸ்தான் நேத்துல இருந்து அவங்களும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பதிலடி கொடுப்பாங்க. நாமளும் இன்னைக்கு திரும்ப கராச்சி, லாகூர் நம்மளும் அட்டாக். ஒரு போர்னா போர் தானா? இது போர் கிடையாது. போர்ன்றது வேற. போர் அப்படின்றது வந்து அதிரடியா நுழையிறது. முப்படைகளும் ஒரு நாட்டை நோக்கி உள்ள நுழையுது. 71 நடந்தது போர். இது போர் கிடையாது. உலகம் பூரா இப்போ போரே கிடையாது. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் போரே கிடையாது. ஐநா பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிருக்கு. சர்வதேச நாடுகள் பல்வேறு கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால அது போர்னு சொல்ல மாட்டாங்க. அடிச்சா கூட இல்லை சும்மா அவர் பார்க்க தான் போனோம். ரஷ்யா வருஷம் பூரா போட்டு அடிச்சுட்டு இருக்கு 2 வருஷமா. ஆனால் அது ராணுவ நடவடிக்கை, போர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இது போர் கிடையாது. போர்னா வேற மாதிரி இருக்கும். தரைப்படையும் ஒரே நேரத்தில் இப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நேற்று ஆத்தினாங்க டிவியில், அதுதான் அவங்க ஆத்துனது. உண்மையான போர் நடந்தால் அப்படி இருக்குன்றது. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. தாக்குதல் ஒரு 2-3 மணி நேரம் சோர்ஸும் கிடையாது. இப்போ பாகிஸ்தானுக்குள்ள ஏதாவது நடக்குதுன்னா யார் சொல்லி தெரியும்? நம்ம இவன் போய் பார்த்தானா? பாகிஸ்தானில் இல்லை. அப்போ நமக்கு செய்தியாளர்களுக்கு என்ன வரும்? ஏஜென்சி கொடுப்பான். ஏஜென்சி உலகம் பூரா ஆள் வச்சுருப்பான். அவன் அங்கே லோக்கல் ஆள் வச்சுனா அவனுக்கு அனுப்பி அவனுக்கு அனுப்பி அடுத்து ஏஎன்ஐக்கு வந்து அவன் ஒரு சோர்ஸாக கொடுப்பான். இல்லை ராய்டர்ஸுக்கு வரும். இப்படி வரும். இவனுக்கு எப்படி லைவ்ல வருது? பாகிஸ்தான் டிவிகளையும் தடை பண்ணிட்டாங்க. பிடிவிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இங்கே இப்போ ஓப்பனே ஆகாது. சரியா? வெப்சைட்டையும் தடை பண்ணிட்டான். அப்புறம் எங்கே தாக்குதல் நடந்துச்சு இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இவங்க வந்து அரசு கொடுக்குற டேட்டா, அரசு டேட்டா இங்கே நடராத்திரில் உட்காந்து ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஓனருக்கா சொல்லிச்சு? அதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் கிடைச்சிற வாட்ஸ்அப்பில் வர்ற விஷுவல்ஸு, இதை வச்சு நம்பகத்தன்மை இல்லாத. நேற்று அவங்க நைட்டு போட்ட விஷுவல் பூராமே 2015 பிரான்ஸில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்த தீ விபத்து, இதை எடுத்து போட்டு கராச்சி தாக்குதல்னு போட்டுட்டு போர்ட்டு தாக்குதல் விஷுவல் போட்டுட்டு இருக்காங்க. போர்ட்டு தாக்குதல் அப்படின்னு போட்டுட்டு. இந்திய அரசே இதுவரை எந்த பொது இடங்களையும் தாக்குதல் நடத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்கு. கராச்சியில் தாக்குதல் நடத்தினது கூட ரடாரை தான் அடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அங்கே உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் குண்டு போடல, ரேடாராக அடிச்சிருக்காங்க துல்லியமாக. இவங்க என்னன்னா கராச்சி போர்ட்டு காலி, பட்டு எரியும் பாகிஸ்தான், குத்தி கோதரும் இதுன்னு போட்டு ஓரிரவில் முடிய போகுது. எப்படி ஓரிரவில் என்ன முடியும்? இவன் லைவ் பண்ணான்னா முடிஞ்சிருமா? இல்லை அவன் இந்தியா முடிச்சிருமா? இவங்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்றது இதெல்லாம். இவர்கள் எல்லாமே என்னன்னா பிழைப்புவாதிகள். அண்ணாச்சிட்ட விளம்பரம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கராச்சி அழிஞ்சு போச்சுருக்கோம். இதுதான் அவங்களுக்கு காலையில் போய் விளம்பரம் காசை வாங்கி ஓனருக்கு பணம் சேர்க்கறது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் போடுறதும் எல்லாமே வந்து எதுவுமே அன்கன்ஃபார்ம்டு. அப்போ என்ன தான் வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்கலாம். அது வந்து என்னென்னா ஏஜென்சி சொல்கிறதும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய செய்தி தொடர்பாளரோ இல்லை இராணுவ செய்தி தொடர்பாளரோ இல்லை பாகிஸ்தான் உள்ள என்னென்ன நடந்துச்சுன்னா அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ இல்லை உள்துறையோ இராணுவமோ இல்லை பிரதமரோட செய்தி தொடர்பாளர் சொல்றது மட்டும்தான் அது உண்மையாக இருக்கோ இல்லையோ அதுதான் தகவல் வெளியில் வரும். எத்தனை இடங்களில் தாக்கப்பட்டிருக்குன்றது. அதே மாதிரி இந்திய இராணுவம் இந்திய எங்கெங்கே தாக்கியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் தடுத்துருக்கோம், எத்தனை ட்ரோன் வந்ததுன்னு இவர்கள் சொல்லணும். அது இன்னைக்கு காலையில் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று காலையில் ப்ரெஷர் சந்திச்சாங்க, இன்னைக்கு காலையில் சந்திச்சு 50 கிட்டத்தட்ட ட்ரோன் உள்ளே வந்தது. இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில். ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதி வந்து கிட்டத்தட்ட 1300 1400 கிலோமீட்டர். பஞ்சாப் பார்டர் மட்டும் 522 கிலோமீட்டர். பாகிஸ்தானுக்கும் நம்ம நாட்டில் உள்ள பஞ்சாபுக்கும். அது மாதிரி குஜராத், ராஜஸ்தான், அப்படி மேலே போனீங்கன்னா ராஜஸ்தான், அதுக்கு மேலே போனீங்கன்னா பஞ்சாப், அதுக்கு மேலே போனீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்னு சொல்லி 1400 கிலோமீட்டருக்கு நம்ம தர பார்டர். ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய எல்லை பாருங்கள். இதில் எங்கே போய் என்ன முடியுன்ற தாண்டி பாதுகாப்பு வளையத்தை டைட் பண்ணியிருக்கு இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு ட்ரோன் கூட உள்ளே விழுந்து சேதத்தை விளைவிக்கலைன்றது 2வது வெற்றி. 3வதா என்னன்னா நேற்று காலையில்
பூஞ்ச் பகுதியில் காஷ்மீரில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் குண்டை போட்டாங்க. அதில் இருந்து கூட்டமாக இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க 15-16 பேர் இறந்துருக்காங்க. இதை தவிர நமக்கு வந்து போரில் ராணுவ வீரர்கள் இழப்பு இல்லை. ஒருத்தரோ 2 பேரோ தான் இன்னைக்கு வரைக்கும். இவ்வளோ பெரிய தாக்குதலில் இவ்வளோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு இழப்பு என்னன்னா 2 ராணுவ வீரர்கள். அது அங்கே கிடையாது, இங்கே எல்லையில். அது எல்ஓசியில் எப்பவும் நடக்கிற அந்த அத்துமீறலில் நடக்கிற விஷயங்களாக தான் போயிட்டு இருக்கின்றதுனால இந்தியா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு. சரி, இப்போ நிறைய தாக்குதல்ல இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின அந்த வானத்துல அந்த தாக்கி அழிக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ரேடாரை வச்சு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க சைனா கிட்ட இருந்து வாங்கின அந்த விஷயத்தை வச்சு அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, பாருங்க பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்றாங்களே. உண்மையிலேயே என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் நேற்று பயன்படுத்தினாங்க? இல்லை எக்யூப்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்கியிருக்கோம். அவங்க இதுன்னு சொல்ல, ராக்கெட்டுன்னு சொல்ல, பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்ல, சின்ன வகை மிசைல்னு சொல்ல, இல்லை வந்து இதில் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் வாங்கின ரஃபேல் விமானத்தில் போய் தாக்கணும்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஷார்ப்பான ஆயுதங்களை, அதாவது துல்லியமாக தேவையான ஆயுதங்களை வச்சு தாக்கியிருக்கோம், எதுவுமே சொல்லலை. இவங்களா ரஃபேல் போச்சு வந்துச்சு 5 ரஃபேல் அடிச்சு நொறுக்கிட்டான்றான். நம்ம இதுல விழுந்ததுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் வீடியோக்கள்லாம் வருது. மிசைல்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ரோட்ல போறவங்கலாம் மிசைல், பழைய பாத்திர கடை வச்சிருக்கவனுக்கு அது மிசைலா இல்ல ட்ரோனான்னு தெரியுமா? ஒரு துண்டு இரும்பு விழுந்து கிடந்துச்சு, அவ்வளவுதான். அதே இந்திய அரசு வானிலையே தடுத்து அழிச்சிருக்கலாம். அது வந்து வானத்துல இருந்து ஏர்ல அடிச்சு காலி பண்ணதுல விழுந்திருக்கலாம். அது மிசைலா இருக்கலாம், இதா இருக்கலாம், ட்ரோனா இருக்கலாம், இல்ல ராக்கெட்டா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தான் சொல்ல முடியுது என்ன அப்படின்னா. ஆனால் வானத்திலே அது அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 50 ட்ரோன்களை நாங்கள் அழிச்சிருக்கோம். அவன் வந்து ட்ரோன் தயாரிப்பெல்லாம் வந்து அப்டேட்லேயே இல்லை, அவன் சைனாவில் தான் வாங்குறாங்க. நம்ம வந்து ட்ரோன் உண்மை தயாரிக்கிறோம். நிறைய தனியார் நிறுவனங்களில் இங்கே இந்தியாவில் ட்ரோன் தயாரிக்கப்படுகிறது. சென்னையில் கூட ஒரு நிறுவனம், எல்லா நிறுவனம் தயாரிக்கப்பட்டு அதை தான் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு பெரிய செலவு இல்லை. இதே வெளியில் வாங்கினோன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபா ட்ரோன் வந்து அவன் 50 லட்ச ரூபா சொல்லுவான், இல்லை 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா சொல்லுவான். நம்மளே எல்லாமே தயாரிக்கிறோம். நம்ம பாலிஸ்டிக் மிசைல் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அதோட ஆப்ரேஷன்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையல் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்மகிட்ட ஆயுதங்கள் இருக்குது. நம்ம அந்த பெரிய ஆயுதங்கள்லாம் எதுவுமே பயன்படுத்தலைன்றது தான் இராணுவ தரப்பு சொல்லியிருக்கு. ஆனால் தாக்குதல் துல்லியாக நடத்திருக்கு. அவர்களோட ரேடார் அடித்து காலி பண்ணியிருக்கு. அது சைனா கொடுத்த ரேடார் தான். அது எவனாவது யார்ட்டையாவது வாங்கி தான் ஆகணும். சைனாட்ட வாங்கணும், இல்லை அமெரிக்காவில் வாங்கணும், இல்லை ரஷ்யாவில் வாங்கணும். அவர்கள் சைனா தான் அவருக்கு கடன் கொடுப்பான். ஓகே, அதனால வாங்கியிருக்காங்க. சார், நேத்துலேருந்து ஒரு பேசு பொருளாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பேசுகிறாங்க. நம்ம வந்து 9 இடங்களில் தாக்கும்போது பாகிஸ்தானோட ரேடாரில் எதுலேயுமே சிக்காம அந்த ட்ரோன்கள் போய் அட்டாக் பண்ணுது. நேற்று அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அந்த 50 ட்ரோனையும் காலி பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் நம்ம அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகும் சார்? இல்லை, அது அமெரிக்காவிலேருந்து நான் வாங்கலை. அமெரிக்கன் டெக்னாலஜி டைப் போட்டு தான். நம்ம இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா என்னென்னா, நீங்கள் இப்போ நம்ம வந்து சேட்டலைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். நம்ம ஓன் சேட்டலைட் தான். நம்ம வந்து ஃப்ரான்ஸ் முதற்கொண்டு நம்ம சேட்டலைட்டில் இங்கே வந்து லான்ச் பேடில் வந்து எங்களுக்கு ஏவி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஃப்ரான்ஸே வளர்ந்த நாடுகளை, ஏன்னா அவன் ஊரில் பண்ண தெரியாதானா தெரியும், ஆனால் செலவு ஜாஸ்தியாகும். நம்ம சீப்பாக பண்ணுறோன்றதுனால பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்மளை கொடுத்து லான்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த டெக்னாலஜி நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காட்டு, நாசாக்கு நம்ம விஞ்ஞானிகளும் ஒரு டையை போட்டு கற்றுக்கிட்டாங்க. தொழிலை வந்து கற்றுக்கிட்டது ரஷ்யாவில் போய் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், அமெரிக்காவில் கற்றுருக்கோம். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் நம்மளோட ஓன் டிசைன். ஆனால் பேசிக் நம்ம இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் இதெல்லாம் வெளியில் தெரியாது. நம்ம இவன்ட்ட இருந்து கற்றுக்கிட்டோமா அவன்கிட்ட இருந்து, ஆனால் நம்ம இப்போ ஓனாக நம்ம கடை நடத்துகிறோம். சரியா, நம்மளே கண்டுபிடிப்பதில்லை. ஆனால் வேறு எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை. அப்படி கற்றுக் கொடுத்தாலும் சரி அவர்களால் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது எல்லாமே. இப்போ ஏர் டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து அயன் டோம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த அயன் டோம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இந்த ஃபஸ்ட் டைம் அயன் டோம் வச்சு நடக்கிற சண்டை. அதுலேயும் ஹமாஸ் அடித்த 5000 மொத்தமாக 5000 ராக்கெட் ஏவுனா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து இருக்கிறது அமெரிக்காட்ட வாங்கினதில்லை. அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம செஞ்சது தான். அந்த HAL 400 நம்ம பண்ணது தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது, மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உருவாக்குனது.
ம். அதை வச்சு தான் நேற்று பயன்படுத்தி 100% அது சக்ஸஸ் ஆகிருக்கு ம். அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரியது. இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரரில் ஏற்கனவே செக் பண்ணியிருப்பாங்க. ம். இருந்தாலும் இப்போ உண்மையான போரில் செக் பண்ணுறது தான் அதோட வீரியம் என்ன, அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதுலேயும் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. சார் இது வந்து ஒரு இஸ்ரேல் மாடல் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ட்ரோன் போறது, அடிக்கிறது மாதிரியான விஷயங்கள். அந்த மாடல் நமக்கு ஒரு விதமான ஆபத்தான மாடல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைன்னு சொல்றாங்களே. அது எப்படி? சர்வதேச அரசியலில் இஸ்ரேலில் வந்து பின்பற்றினவன் நாசம்தான் அப்படின்றது. ஏன்னா இஸ்ரேலோட அவன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியாது. எந்த தொழிலுமே ம். இவன் பண்ணுறான் நல்லா போகுது, அவன் பண்ணுறான் நல்லா போகுது, நம்மளும் அதை பண்ணுவோம் பண்ண முடியாது. ம். இந்த ஒரு 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 கடை இருக்குது அப்படின்னா அந்த அவனோட இப்போ சரவணா ஸ்டோர் மாதிரியே ஒருத்தர் உருவாக முடியாது. ம். அவன் வேறு ஸ்டைலில் போனால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். அது மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா பேக்கப் இருக்குது. ம். யூரோப்பில் பல நாடுகளை அவனோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். இங்கிலாந்து இஸ்ரேலோட விரல் அசைவில் தான் செயல்படுவான். அவனுக்கு பெரிய பேக்கப் இருக்குது. அதனால அவன் அந்த மாதிரி தீய செயல் வேறு நாடெலாம் அதை செய்ய முடியாது. ம். ஐநாவே தடுத்துரும், அமெரிக்கா தடுத்துரும். ம். அந்த மாதிரி இருக்கு. இது ஸ்டைல் வந்து இஸ்ரேல் ஸ்டைல் தான் இது. ம். சமீபத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சோ அந்த ஸ்டைலில் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு இப்போ ரொம்ப நெருக்கமா இருக்கு. அங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் அங்க பாக்குறாங்க. ஒருவேளை அந்த மாடல் அட்டாக் அப்படிங்கிறதுனால இது தேவை, இது உலக நாடுகள் மத்தியில இந்தியா மேல பார்வை ஏதாவது மாறுதா சார்? அந்த மாதிரி ஏதாவது சர்வதேச சமூகத்துல? இல்லை அப்படி இல்லை, ஸ்டைல் தான் அப்படி இருக்கே தவிர வேற எதுவும் எந்த உறவுகளும் வந்து அவர்கள்ட்ட ராணுவ உதவியெல்லாம் நம்ம கேட்கலாம் மட்டும் இருக்கு. பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரியான வெற்றி தான் அது. வேற எந்த நாடுகளோட தயவும் இப்போ தேவையில்லை. நம்ம அமெரிக்கா ஆயுதம் கொடு, ரஷ்யா ஆயுதம் கொடுலாம் நம்ம கேட்கல. ஏற்கனவே நம்ம ஒரு செட்டப்புக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். இதை வந்து பாகிஸ்தான்லாம் ஒரு பெரிய இப்போ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ இல்லை இந்தியாவில் உள்ள வீரர்களோட எண்ணிக்கையோ, இப்போ வீரர்கள்லாம் போய் இப்போ களத்தில் இறங்கி சண்டை போடுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வந்து ஃபுல்லாக இப்போ வந்து ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக தான் இந்த அட்டாக் பண்ணி நூற்றாண்டில் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் அது வேற வேற ரூபத்துக்கு வரலாம். இன்னும் பல கற்பனைகளையும் செய்ய முடியாத டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிப்புகள்லாம் சைனாட்ட இருக்கு, அமெரிக்காட்ட இருக்கு, ரஷ்யாவும் சில இது பண்ணிட்டு இருக்கான். சைனா இன்னும் அதையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்தடுத்த போர்களில் அதெல்லாம் பயன்படுத்தப்படும். இந்தியாவும் அந்த ஃபாலோ பண்ணி அதற்கான ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு, கண்டுபிடிப்புகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டுற மாட்டோம்னா கூட. பாகிஸ்தான் வந்து ஒரு ரொம்ப ஈத்தரையான ஒரு ரொம்ப பின்னங்கிய வருது, அதெல்லாம் இந்த இதே போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா பண்ணிட்டு இருக்கு. சார் இப்போ இதுல சர்வதேச சமூகம் இந்த போரை உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா தான் கவனிக்கிறாங்க. இது போரெல்லாம் கிடையாது, எவனுமே கவனிக்கல இதை பத்தி சீரியஸாலாம். அதுதான் நம்ம உட்காந்து நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். நம்ம டிவி சேனல்ல உட்காந்து ஆளுக்கு பேசுவேன், ரிட்டையர் ஆனவங்களாம் உட்காந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பற்றி எரிகிறது பாகிஸ்தான், புள்ளி குதிக்கிறதுன்னு எதையாவது ஒன்று டைட்டில் யூடியூப் மாதிரி போடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்ற, அவங்களோட கதை வேற, அவங்களோட உலகமே தனி. அது வேற. சர்வதேச சமூகம்னா இதை பத்திலாம் கவலையே படாது. இப்போ வந்து நார்த் கொரியா சவுத் கொரியாவில் பிரச்சனை இருக்கு, இங்கே எவனுக்கா தெரியுமான்னு கேளுங்க. இன்னைக்கு மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நார்த் கொரியாவில். ஓகே. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை லேண்ட் டு சி மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில். இது யாருக்காவது அதை பற்றி கவலை இருக்கா? அதே மாதிரி தான் அங்கே உள்ளவன் நம்மளை பார்ப்பான். கேட்டால் அவங்க தான் ஆமாம் ஏதோ பேப்பரில் போட்டுட்டாங்க இல்லைன்னு அவன் பார்ப்பாங்க. அவன் ஊரில் டைம்ஸ்லையோ அதுலேயோ சின்னதாக போட்டுருப்பான், இந்தியா பாகிஸ்தான் இது போட்டு அட்டாக் அப்படின்னு போட்டிருப்பான், சின்ன நியூஸாக இருக்கும். அதான் அந்த ஊருக்காரன் படித்தேன்ப்பா அப்படியா நேரத்தில் இருந்தா அப்படின்ற மாதிரி இவ்வளோதான் பார்ப்பானே தவிர அங்கே உள்ளவன் ஐயோ அப்படின்லாம் பார்க்கலாம். இல்லை சார், ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்க ரெண்டு நாடு, அணு ஆயுதம்லாம் யாரும் வீசவும் முடியாது, போடவும். ரெண்டு நாட்டிலேயே அணு ஆயுதம் இருக்கும்போது அப்போ உலக நாடுகள் கொஞ்சம் அச்சத்தோட இந்த விஷயத்தை அணுக மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவன் ஏன் அச்சப்படுறான்? அணு ஆயுதம்லாம் அவ்வளோ சீக்கிரம் யார், அதாவது நம்ம தான் பதறுவோமே தவிர. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் குதிரை ரேஸில் ஓடுது பாருங்க, அப்போ நம்ம குதிரையை தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. புரியுதா? என்ன இப்படி ஆடுது, குதிரை செத்துருமோன்னுலாம் பார்க்கணும், குதிரை ஓடுதா இல்லையா. ஓகே. மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவன் ஜென்ரல் ஹியூமன் கேட்டல்ஸ்லாம் வந்து அதை தான் பார்ப்பான், குதிரையை பார்க்க மாட்டான் ஐயோ அப்படின்னு. அதனால் இவர்களுடைய மென்டாலிட்டி வேற, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாடுகளோட நாட்டை ஆட்சி செய்பவர்களோட மென்டாலிட்டி வேறு. அவங்க இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படும். ஏன்னா ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவன்லாம் பயங்கர இன்டெலிஜென்ட்டானவன். அவன் வந்து எப்படின்னா தன்னுடைய சுயநலம், அவன் வாழணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சு வசதியான வாழ்க்கையில் வாழணுன்றதுக்காக தான் அரசியலுக்கே வராங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்க மாட்டாங்க. சில முட்டாள் தலைவர்கள் வேண்டாம் அப்படி இருக்கலாமே தவிர நெஞ்ச நிமித்தி அடி வாங்கி சார் அவர்கள் எல்லாம் என்னன்னா
பிழைக்க தெரியாதவர்கள் ஆயிடுவான். நேர்மையாக இருக்கவன் நெஞ்ச நிமித்திட்டு போகிறவன்லாம் இவன் வீரம் கிடையாது, இவன் வந்து நெஞ்ச நிமித்தி செத்துருவான். சதாம் ஹுசேன் மாதிரி ஆட்கள், கடாஃபி போன்ற ஆட்கள்லாம் கொல்லப்படுவார்கள். மீதி உள்ள ஆட்கள்லாம் என்ன பண்ணுவான்னா சுகபோக வாழ்க்கைக்காக வாழ்றான். அவன்லாம் அணுகுண்டெல்லாம் வீச மாட்டான். ஏன்னா இவன் வீசினான்னா அவனும் வீசுவான், 2 பேரும் செத்துருவான். அதுக்காக நம்ம வாழ்கிறோம். நம்ம பிள்ளை குட்டியை நல்லா வச்சுட்டு லண்டனில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வாங்கணும், தீவை வாங்கிட்டு ஜாலியாக சுற்றணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பாகிஸ்தான்லேருந்து பல நாடுகளில் பதவியிலே இருக்கான். அவன் வளமான வாழ்வையும் பதவியை அனுபவிக்கிறதுக்காக அவன் எப்படி போய் வீசுவான்? முன்னாள் ராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் இதை பத்தி பேசுறாங்களே சார், அணு ஆயுதத்தை அவர்கள்லாம் லோயர் லெவலில் வேலை பார்த்தவங்க. இவங்க சொன்னான்னா அணு ஆயுதத்தை போட்டுருவாங்க. மோடிஜி போட்டுருவாரா? இல்லை ஷாபாஸ் ஷரீஃப் சொன்னால் ஷாபாஸ் ஷரீஃப்கிட்ட போய் சொல்லி போட சொன்னால் போட்டுருவாரா? ஷாபாஸ் ஷரீஃப் எதுக்கு இருக்கான்னா ஒட்டில் உழ வச்சு வாழ்க்கையை வளமாக்கிக்கிறதுக்கு அரசியலே இல்லை, எல்லா கட்சியும் அழிஞ்சு போச்சுன்றதுனால ஷாபாஸ் ஷரீஃபை டம்மி பீஸை கொண்டாந்து பிரைம் மினிஸ்டராக வச்சுருக்காங்க. அவருக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் நல்லா வாழணும், குடும்பத்தை நல்லா வாழணும்னு நினைப்பாரா? இல்லை அணுகுண்டை போட்டு இந்தியாவில் போட்டு அவன் நம்மளை போட்டு கைது பண்ணி கொலைகளை பண்ணிட்டானா என்னன்னு பார்ப்பேன். அந்த சமூகம் எலைட் சமூகன்றது வேற. அவன் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும், வாழணும்னு தான் பார்ப்பானே தவிர முட்டாள்தனமாக சண்டை போட்டு சாகன்னு நினைக்க மாட்டான். அதனால போட மாட்டாங்க. சார், இதுல நேத்து வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து பதுங்கு குழிக்குள்ள போயிட்டாரு. ஆசிஃப் முனீர் வந்து பதவி நீக்கி, அதெல்லாமே கோடி மீடியா கூட இந்த மாதிரியான செய்திகள்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு பிரதமர் ஏன் பதுங்கு? அவர் வீட்டு பக்கத்துல பாம் பிளாஸ்ட் ஆச்சு, அதனால பயந்து போய் நேற்று நைட்டு இவங்க ஆத்துனா கோடி மீடியா ஆத்துனது பூராமே பொய் செய்தி தான். முதல்ல ஒரு விஷயம் பேசிக்கா தெரிஞ்சானா ஒண்ணுமே டிவியே பார்க்க மாட்டான். உனக்கு எப்படா தெரியும்? தாக்குதல் நடந்த 5 நிமிஷத்துல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாலே இவனுக்கு சோர்ஸ் ஆகிடும். வேணா பாகிஸ்தான்ல ரிப்போர்ட்டர், இந்தியாவில் தெரியும், தமிழ் சேனல் இருந்தாலும் இந்தியாவில் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ் வச்சுருக்க ஏஜென்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ரிப்போர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ கோயம்புத்தூர் ஒரு சம்பவம், அதில் ஒரு சம்பவம்னா லைவாகவே பண்ண முடியும். ஆனால் பாகிஸ்தான் நடந்தது, பாகிஸ்தானில் பாகிஸ்தான் சின்ன நாடு கிடையாது, அது மிகப்பெரிய நாடு. இதுதான் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது, 5 மாகாணங்களை கொண்டது. சரியா? அதில் என்ன நினச்சி இவனுக்கு வந்து எவன் சொன்னான்? ஸோ அப்போ அது பூரா பொய்ன்றதை அடிப்படை அறிவை வைத்து தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சிருவான். அடிப்படை அறிவு இல்லாதவனும் சங்கிகளும் வீணா போனவங்களும் இதை வந்து உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு தகவல் போதாமை தொடர்ச்சியா இந்த விவகாரத்துல இருந்துட்டே இருக்க மாதிரி பாக்குறீங்க. தகவல் போதாம இல்லை, அவன் ஏன் உங்களுக்கு தகவல் சொல்லணும்? முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்தியா தாக்குதல் நடத்துது, அது இராணுவத்தோட வேலை, இந்திய அரசோட வேலை. நம்ம நாட்டு மக்களை காப்பதும் நாட்டுக்கு எதிராக வரக்கூடியதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதும் அது அவர்கள் வேலையை அவங்க செஞ்சுட்டு இவனுக்கு கூப்பிட்டு தகவலா சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு சார் இந்த நாடு முழுக்க பாதுகாப்பு ஒத்திகை? 244 மாவட்டங்கள்ல ஒத்திகை இருங்க. சென்னையில கூட இன்னைக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததா சொல்றாங்க, பாகிஸ்தான் பேர்ல வந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி சார்? இது வந்து நான் இதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல. இந்த மாதிரியான விவரங்கள் தொடர்ச்சியா அவங்க பேசுபொருள் அதான் நான் சொல்லிட்டேன்ல, கருத்து சொல்ல விரும்பலன்னு. அப்புறம் மண்டை வண்டியா கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்காது. சார், இன்னொன்று வந்து இன்னைக்கு ஜேடி வான்ஸ் பேசும்போது வந்து நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்ற, நாங்க வேணா ஒரு சமாதான பதட்டத்தை குறைங்கன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர இதுக்குள்ள தலையெல்லாம் இட முடியாது அப்படின்னு அமெரிக்கா ஒதுங்குற, அமெரிக்கா ஆதரவு இருக்கு, ரஷ்யா ஆதரவு இருக்கு அப்படின்லாம் இந்தியா தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாங்க. இப்ப அமெரிக்கா ஒதுங்குற மாதிரியான தெரியுது. இல்ல ஒதுங்குற மாதிரி இல்லை அமெரிக்கா. அதாவது அதான் சொல்றேன்ல, நம்மளுடைய கால்குலேஷன் வேற, டாப்ல இருக்க அரசியல்வாதிகளோட கால்குலேஷன் அவங்களோட இது வேற வேற. அதை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அவங்களோட ஸ்டைலே வேற. அவங்க சாதாரணமா சீட்டு விளையாண்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஒரு காமெடி விஷயம். ஓகே. அவங்க எல்லாத்தையும் எப்படி பார்ப்பான்னா ஹியூமன் கேட்டில் தான் பார்ப்பான். அங்கே ஒரு 4 பேர் செத்துட்டாங்களா, சரி ரைட்டா தூக்கி போட வேணாம், தூக்கி போடுவேன், இங்கே செத்துட்டானா சரி, இப்படி தான் பேசிக்குவாங்களே தவிர நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரி சீரியஸாக ஐயோ அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லை, அவர்களோட அரசியல் அந்த ஸ்டைலே வேறு, அது வேறு. அதே 4 நாள் கழித்து வந்தால் ஜேடி வான் சட்டையாக பிடிக்க போகிறீங்க, நாங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்க, 4 நாள் கழித்து அவங்களே சமாதானம் பேசுகிறேன்னு வருவாங்க. இல்லை, அவங்க சமாதானத்துக்கு அமெரிக்கா இதுக்குள்ளே தலையிடணும், உடனடியாக அந்த பதட்டத்தை தணிக்கணும்லாம் நிறைய குரல். அது எதுக்கு அமெரிக்கா போய் எதுக்கு தலையிடணும்? அடிமை நாய்ங்க வந்து அமெரிக்கா போய் எதுக்கு கூப்பிட்றான்? சண்டை யாருக்கு வருது? அது இந்திய அரசு பார்த்துக்கணும், இந்திய இராணுவம் பார்த்துக்கணும். பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவன் வந்து இது எப்படின்னா வடிவேல் காமெடி மாதிரி தான். அவன் 8000 ரூபா சொல்றான், அவன் 4000 ரூபா சொல்றான், நீ 5 ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்க, அவனை ஏன் கூப்பிடுறேன்? இவன்டே கேட்க வேண்டியதானே. பொதுவாக இந்த உலக நாடுகளுக்குள்ள போறனா அமெரிக்கா அவங்களா வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு வருவாங்கல்ல சார்? வருவாங்க. என்ன 4 நாள்ல எங்க போயிருப்பாங்க? இந்த மாதிரி வருவாங்க.
இன்னைக்கு அவரு ஏற்கனவே ட்ரம்ப் ஷேம்ஃபுல் திங்னு சொல்லிட்டு போனாரு. இது இன்னைக்கு ஒரு நன் ஆஃப் பிசினஸ்னா இந்தியா பாகிஸ்தான் யாருன்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்காங்களே சார். இந்தியா சிவிலியன்ஸ் அவன் ஏங்க எடுக்கிறான்? நீங்க உங்க பாலிடிக்ஸ் உங்க இதுக்கு அவன் ஏன் வரான்? ஆனா ஒரு வல்லரசு நாடு இது தொடர்பா நடக்கும்போது அவங்க வருவாங்க. இருங்க ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அடிக்க விட்டு எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் வருவாங்க. இல்ல அவங்களுக்கு வேற இந்த மாதிரி, ஏன்னா ட்ரம்ப் வந்த உடனே நான் மற்ற நாட்டுகள் போருக்கெல்லாம் தலையிட மாட்டேன், போருக்கு நாங்களும் போக மாட்டோம், மற்றவங்க போர்லையும் தலையிட மாட்டோம்னு சொன்னதோடைய ரியாக்ஷன்ஸ் தான் இதெல்லாமா சார்? அதுக்கிடையில தான் எத்தனை போர்ல தலையிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல நிறுத்தினது யாரு? ட்ரம்ப் ஃபோன் பண்ணி தான் நிறுத்தினாரு. நிறுத்தி கூட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மாறி மாறி பேசுவாங்க. நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க. இப்போ இந்த விவகாரத்துல வந்து இப்போ இந்திய அரசுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு 2008 மன்மோகன் சிங் பண்ண மாதிரி சர்வதேச சமூகத்துக்கு பாகிஸ்தானை நிரூபிச்சு அவங்களை கிரே லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சது. இன்னொரு அப்ரோச் மோடி வாஜ்பாய் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இறங்கி அடிச்சு அவங்கள பின்னாடி ஓட விடுற மாதிரியான 2 அப்ரோச். இந்த அரசுடைய அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? எந்த அப்ரோச் சரியான அப்ரோச்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் படத்திலே காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் வரும். ஓகே சார். இதே வந்து பாகிஸ்தான் பார்டரில் சண்டை போடுற விஜயகாந்த் பேண்ட் சட்டை போட்டு ஏகே பாடிச்செல்லாம் சொல்கிற மாதிரியும் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த பண்ணையாரா நடிச்சிருக்காப்புல. ஆமாம் சார். 2 படத்துலையும் கிளைமேக்ஸில் விஜயகாந்த் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி தான் மன்மோகன் சிங்ன்றது இந்தியாவுடைய அந்த காலகட்டத்தையே படம். ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்து படம் ஜியோடது. இப்போ இது அரசுடைய இந்த செயல்பாடுகளை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ராணுவம் என்ன இப்ப அதிகாரத்தை அவங்க கையில் கொடுக்கும். இப்ப நம்ம போய் ராணுவ தளபதி போன் பண்ணி நாங்க எப்படி பண்றீங்க, கராச்சியை போட்டு அடிச்சிருக்கீங்க, இஸ்லாமாபாத் அடிச்சிருக்கலாம்ல, உண்மையிலேயே அட்டாக் நடக்குதுன்னு யாராவது சொன்னா செய்வாங்களா? சொல்ல முடியுமா? அதனால ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க கையில கட்டுப்பாடுல ராணுவம் இருக்கு. அவர் நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவர்கள் கையில தான் இருக்கு. நம்ம பேசாம வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வேடிக்கை பார்க்கணும். ஆனால் நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. தாக்குதல்லாம் ராணுவ முகாமில் பண்ணியிருக்காங்க, ரேடார் அடிச்சிருக்காங்க, ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி தான் கிடைக்குது? தீர்வு வந்து இப்போ வருவாங்க. இப்போ ஆசை தீர அடிச்சு கொஞ்சம் அடிச்சுக்குவாங்க, அடிச்சு காலி பண்ணிட்டு இப்போ அவனும் அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகும்போது யாராவது ஒருத்தர் ஃபோனை போடுவாங்க, பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2 பேரும் பேசுவாங்க. அப்படியே ஒரு வாரம் 10 நாள் 1 மாசத்துல அப்படியே டவுன்ல போகும். இப்போ இது வெளியுறவு கொள்கை மூலமா நீங்க சொல்ற மாதிரி ஜெய்சங்கர் உலக நாடுகள் முழுக்க இதை பத்தி பேசுறாரு, கொண்டு போய் உலக நாடுகள் கிட்ட பேசிதான் இந்த விவகாரத்தை எல்லாம் இது பண்றாரு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, ராஜ்ய ரீதியிலான பாகிஸ்தானோட உறவு, இதெல்லாம் இனிமே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான்ற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அரசியல் செட்டப்ல, இப்போ உலகம் இருக்க செட்டப்ல, இப்போ ஐநா இருக்க செட்டப்ல இப்படியே பாகிஸ்தான் இருந்ததுன்னா அது எவ்வளவு காலத்துக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கோ அது வரைக்கும் நமக்கு வந்து. ஆனா பாகிஸ்தானை சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இன்க்ளூட் பண்ணாம இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது இல்லை? அதுதான், பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. காஷ்மீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தீவிரவாதி பிரச்சனையா இருந்தாலும். அதுக்கு தீர்வு என்னன்னா பாகிஸ்தான் ஒரு பணக்கார நாடா மாறணும். மிகப்பெரிய அறிவுபூர்வமான லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகளோட ஜப்பான் மாறிச்சு பாருங்க. இந்த ஒரு சண்டையோட எல்லாம் எதுவும் யாரும் வேணாம் போகடா அப்படின்னு சொல்லி ஜப்பான் டெவலப் ஆச்சுல, அந்த மாதிரி பாகிஸ்தான் டெவலப் ஆகுமா? ஏற்கனவே பலுச்சிஸ்தான்ல ஒரு பிரச்சனை இல்ல, அப்படி ஆச்சுன்னா பிரச்சனை தீரும். ஆனா அவனுக்கு பணம் வரணும், பணம் கொட்டுன்னு கொட்டணும். மக்களெல்லாம் வேற ஸ்டைலுக்கு போனா பிரச்சனை நிற்கும். இல்லைன்னா பாகிஸ்தான் நாடு இருக்கிற வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் பிரச்சனை வந்துருக்காங்க. ஓகே சார். இப்போ வாஜ்பாய் பீரியட்ல பஸ்ஸஸ் எல்லாம் விட்டாங்க, கிரிக்கெட்லாம் அங்க இந்திய பிளேயர்ஸ்லாம் அங்க போய் விளையாண்டாங்க, ஒரு சுமூகமான உறவு இருந்தது. அதுக்கப்புறம் கார்கில், வாஜ்பாய் தான் கார்கில், அதான் அதுக்கப்புறம் ஒரு கார்கில் போர், பாகிஸ்தான் தான் அதுக்கு காரணம்ன்ற விஷயங்களை சொன்னாங்க. அதுக்கப்புறமும் உறவுகள் தொடர்ச்சியா சரியில்லாம தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு போர், மோடிஜி போய் சேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, நவாஸ் ஷெரீப் போயிட்டு வந்தாரு. அப்படி போயிட்டு வந்துமே இவங்க இந்த தாக்குதல், அவர் இல்லையே, நவாஸ் ஷெரீப் இல்ல, ஷபாஸ் ஷெரீப் வந்திருக்காரு. ஷபாஸ் ஷெரீப் அதனால பாதிக்கு பாதி பிரச்சனை. இப்போ இதுல ஒரு கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் பேசும்போது 30 ஆண்டு காலம் வந்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணி இந்த லெவல்ல இருக்கோம், நாங்க தீவிரவாதிகளுக்குன்னு எங்களை பழி போடுறாங்க, ஆனா எல்லாம் அமெரிக்காவுக்கு தான் நாங்க உதவி எல்லாம் பண்ணியிருக்கோம்னு ஒரு வெளிப்படையாவே இந்த குற்றச்சாட்டை வச்சாரு. சோ அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான நாடுகளை பகடைக்காயா பயன்படுத்திக்கிறாங்களா? அமெரிக்கா அப்படித்தான் பண்ணும், அப்படிதான் அவன் வந்து அப்படிதான் பண்ணுவான். அவனுக்கு திறமை இருக்கு, பண்றான், நமக்கு என்ன இருக்கு? அவன் வந்து இவங்க லூஸா இருக்கான்னா அவனை பயன்படுத்தி தான்
ம். நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கான் ஒருத்தன் வந்து ரொம்ப வணக்கம்னு உங்களுக்கு ரொம்ப வேலை பார்க்குறான்னு முதல் நாள் தம்பி இந்த கிளாஸ் எடுன்னுவாங்க. அப்புறம் டீ வாங்கிட்டு வரையான்னுவீங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜன்னல்லாம் துடைக்கணும். அவன் எவ்வளோ இறங்கி போகிறானோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க. அவனுக்குள்ள காசை கொடுத்துருவீங்களா அப்படின்னு தான். ம். ம். புரியுதா உங்களுக்கு? ம். அதே மாதிரி ஒருத்தன் கெத்தா வந்து என்ன பிரதர்ன்னு அவனுக்கு தகுந்த மரியாதை நீங்கள் கொடுப்பீங்க. ம். அப்படிதானே உலகமே, சைக்காலஜியே தான். ஓகே. அது மாதிரி அமெரிக்கா வந்து எவன் ஈத்திர பயலாக இருக்கானோ இத்து போனவனா இருக்கானோ ம். அவனெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவான் காசு கொடுக்கும். இப்ப இந்தியாவோட அமெரிக்காவுக்கான உறவு பயங்கர நெருக்கம். அது பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த உறவு நெருக்கமாயிடுச்சுன்னு பாஜகவினர் பேசும்போது அவங்க பாகிஸ்தானையும் ஒரு ஒரு கண்ணில் வச்சுக்கிறாங்க, இந்தியாவையும் ஒரு கண்ணில் இல்லை வச்சுக்கிறாங்க. டிவியில் பார்த்து பேசுறீங்க நீங்கள். ம். அப்படி நெருக்கமாக இருக்கேன்னு யார் சொன்னா உங்களுக்கு? டிவியில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது டிபேட்டில் 2 பேர் மாற்றி மாற்றி கத்திட்டு இருந்தாங்க. ம். அதெல்லாம் நெருக்கமும் கிடையாது, பிரிவும் கிடையாது. அவனுக்கு தேவையான நேரத்தில் அவன் ஒரு அவங்க ஜோ பைடன் இருக்கும்போது பிரதமர் தேடி வந்து கை கொடுத்தாருன்னா பாஜகவினர் அந்த வீடியோக்கெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க. பாவங்க அவங்க உலகம் தனிங்க. அந்த உலகத்துக்குள்ள நீங்கள் போகிறாங்க, அது பேய் உலகம் மாதிரி. ம். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பல பேய் கதைகளை சொல்லுவாங்க. ம். அந்த மாதிரி அவங்க உலகம் தனி. சங்கியல் உலகம்ன்றது ஒரு தனி உலகம். ஓகே. அவங்களோட உணவு, அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட சோசியல் மீடியா கனவு, அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட உடை எல்லாமே வேற. ம். சரி, இப்போ இன்னொரு நம்ம 2 தரப்புலையும் தாக்குதல் நேற்று இரவுல இன்னைக்கு இன்னையிலும் தொடங்குதுன்னு சொல்றாங்க. இது இன்னும் ஒரு எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒன்று மொத்தமாக எவனையா ஒருத்தனை முடிச்சு விட்டா தான் முடியும். நம்ம வந்து எதாவது இப்போ இந்த தாக்குதல் நடத்தினா அவன் வந்து யாராவது தாக்குவான், திருப்பி பதில் தாக்குதல் நடத்தினான். இப்போ நேற்று நம்ம நடத்தினோம், அவன் திருப்பி பதிலுக்கு வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பதறி போய் தான் இருக்காங்க. இப்போ யாராவது வந்து முடிச்சு விட மாட்டாங்களா பிரச்சனையை? அப்படி இருக்காங்க. அது யார் வர்றாங்கன்றது இனிமேல். அப்படி அவங்களே அமைதியா இருந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் சார். அவங்க அமைதியா அவங்க தான் அமைதியாக தானே இருக்காங்க. ஒரு 2 தரப்புலையும் ஒரு ஃபேஸ் சேவிங்காக இந்த தாக்குதல் நீங்க எதுவுமே சொல்ல போனா அங்க அவங்களுக்கு சிக்கல் வரும் அந்த மாதிரி எல்லாம். அதான் அவங்க நாட்டு அரசியலுக்கு ஏற்ற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அரசியல் பண்றோம், இங்க நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் அரசியல் பண்ணணும்ல. அவன் நாட்டில் எப்படி அவன் ஓட்டு வாங்குவான், அவன் எப்படி பதவியில் இருக்க முடியும், அதை அவன் செய்வான். ஓகே. மாறி மாறி செய்யறதுல கடைசியில் யார் ஜெயிக்கிறான்? இப்போ நம்ம தான் அட்வான்டேஜ்ல இருக்கோம். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி.